பாமக 2 அணியாக இருக்குது. 2026 தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? 2 அணியாக இல்லை. பாமக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தபடி பொதுக்குழு செயற்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிறுவனராக மருத்துவர் ஐயா இருக்கிறார். நீங்கள் அருள் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. 5.6 விழுக்காடு சதவீதம் 2026 தேர்தலில் ஐயாவோட முகத்துக்காகத்தான் விழும், அன்புமணிக்காக விழுகாது அப்படின்னு ஒரு கருத்து வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து மருத்துவர் ஐயா தான் முடிவெடுப்பாருன்னு சொல்லி கருத்து வச்சு, இது எப்படி பார்க்குறீங்க? பதட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் பல விஷயங்கள் கட்சிக்கு எதிராக செய்தனால தான் அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவரை பற்றி நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தேர்தலில் நாங்கள் அதிகாரத்துக்கு வருவது என்பது மக்கள் பணியாற்றுவதற்கு, அதை மட்டுமே இப்போயும் மக்கள் பணியாற்றுவதற்கு என்ன செய்யணுங்கிற யோசிக்கிற மட்டும்தான் நாங்கள் ஓடிட்டு இருக்கிறோம். அது களத்தில் பேசும். அப்போ கூட்டணி குறித்து அன்புமணி ராமதாஸ் தான் முடிவெடுப்பாருன்றீங்களா? ராமதாஸ் அவர்கள் தான் பேசுகிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.